திருப்பூர் மாவட்டம் வள்ளியூர் அருகே பயங்கரம். பூட்டியிருந்த வீட்டில் சடலமாக கிடந்த எஸ்ஐ மனைவி. அச்சடலத்தின் அருகே அவரது 3 வயது மகன் அழுது கொண்டிருந்ததால் அவ்வழியே சென்ற மக்கள் போலீசாரிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தனர். மேலும் இது கொலையா தற்கொலையா என்ற கண்ணோட்டத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வரதநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன். என்ன கோபால் சார், நம்ம எஸ்ஐ ராஜு சார் ஒய்ஃப் கேஸ் எப்படி போயிட்டுருக்கு? எங்கே ஏட்டையா போகுது. ராஜு சார் ஒய்ஃப் அந்த நேரத்துக்கு எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்? அதுவும் பூட்டியிருக்கிற பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறதுக்கான அவசியம் தான் என்ன? ஒன்றும் புரியலை. அதுவும் அந்த வீடு 5 வருஷமாக பூட்டியிருக்கிறான். என்னத்த சொல்ல. என்னது 5 வருஷமாக பூட்டியிருக்குங்களா சார்? ஆமாம் ஏட்டையா. அதுவும் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வயசாது. பாவம் நம்ம ராஜு சார். அதுவும் லவ் மேரேஜ் வேறு, கையில் பையன் வேறு இருக்குது. என்னத்தை சொல்ல. அதுவும் இந்த கேஸை எப்படி முடிக்கிறதுனே தெரியல. என்ன கோபால் சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஏட்டையா. அப்போது கோபாலோட ஃபோன் ரிங் அடிக்குது. பாரு ஏட்டையா, நம்ம ராஜு சாருக்கு 100 ஆயுசு. அவரே கூப்பிடுறார். ஓ ஹலோ ஹலோ ராஜு சார், சொல்லுங்கள் ராஜு சார். கோபால் சார், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்கள் ராஜு சார். எனக்கு வரதராஜன் அவரோட நம்பர் வேணும். ராஜு சார், அதான் என் ஒய்ஃபு இறந்தாங்களா, அந்த ஹவுஸ் ஓனர் வரதராஜன் தானே? ஆமாம் ஆமாம் ராஜு சார், எனக்கு அவரோட மொபைல் நம்பர் வேணும். ராஜு கேட்டதுனால வரதராஜனோட மொபைல் நம்பரை ஷேர் பண்ணார். ராஜு வரதராஜனுக்கு கால் பண்ணி உங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னனால, வரதராஜன் கள்ளிப்பட்டியில் இருக்க அப்படின்னு சொன்னனால வரதராஜனை பார்க்க புறப்பட்டார் ராஜு. வரதராஜனை சந்தித்த ராஜு, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் எஸ்ஐ ராஜு. வரதராஜனும், சார் சொல்லுங்கள் சார், வாங்க சார் உள்ளே போகலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகும்போது தான் ஒன்று கவனிக்கிறார். ஒரு 2 ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்காங்க. உள்ளே போகும்போதே அவர் கேட்குறாரு வரதராஜனை பார்த்து, அது 2 பேரும் யார் அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு வரதராஜன், அது என்னோடய மனைவி, அது என்னோடய மகன். ஓ, தவறிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், என் பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். என் மனைவி கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு உள்ளே போய் சேரில் உட்காந்து சுற்றியும் பார்க்குறாரு ராஜு. ஒரு வீட்டில் அவர் மட்டும் தனியாக வாழ்கிறாரு அப்படின்றது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்றாரு. வரதராஜன் ஒரு சேர் போட்டு உட்கார்றார். சார் சொல்லுங்கள் சார் அப்படின் போது ராஜு பேச ஆரம்பிக்கிறார். என்னோடய மனைவி தான் அது உங்கள் வீட்டில் இறந்து கிடந்தது. அதுக்கு வரதராஜன், சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் எல்லாமே சொல்லிட்டேன் சார். அந்த வீடு மூடி 5 வருஷம் ஆகுது. அந்த வீட்டில் யாருமே இல்லை சார். நான் வீட்டில் குடியும் இல்லை, அந்த வீட்டு பக்கமே நான் போகிறதில்ல சார். அந்த வீடு விற்கிறதுக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு அவராக பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கு ராஜு, சரி சரி சரி, அந்த வீடு உங்களோடது தானா? ஏன் 5 வருஷமாக நீங்கள் பூட்டியே வச்சுருக்கீங்க அப்படின்னு ராஜு கேட்க, அதுக்கு வரதராஜன், சார் அது என் மகனும் என்னோடய மனைவியும் தான் அந்த வீட்டில் குடியிருந்தாங்க. நான் வெளிநாட்டில் டிரைவராக இருந்தேன் சார், குவைத்தில். அப்பப்போ தான் நான் வந்துட்டு போவேன். என் பையன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். அப்போது அவனுக்கு பைக் வேணும்னு கேட்டு பைக் வாங்கி கொடுத்தேன். அப்போது ஒரு நாள் அவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அவன் இறந்தனால அந்த சோகம் தாங்க முடியாமல் நான் ஊருக்கே வந்துட்டேன். நானும் என் மனைவி தான் அந்த வீட்டில் இருந்தேன். அப்போது என் மனைவிக்கு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்பப்போ என் பையனை அந்த வீட்டில் பார்க்குறதாவும், அவள் கூட யாரோ பேசுகிறதாவும், அவள் இல்லாமல் யாரோ நிறையா பேர் அந்த வீட்டில் இருக்கிறதாவும் அவன் என்கிட்ட சொல்லுவான். எனக்கு அது சரிப்பட்டு வரலை. சரின்னு நானும் பால் பண்ண வச்சுருக்கனால காலையில் கிளம்பிடுவேன். அப்படி ஒரு நாள் கிளம்பும்போது தான், கிளம்பி வீட்டுக்கு வரும்போது தான் அவளை காணோம். வீடு ஃபுல்லாக தேடினேன், ஆனால் அவளை எங்கேயுமே காணோம். அப்புறம் நானும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்புறம் தான் அவங்களும் வீட்டுக்கு தேடும்போது தான் பின்னாடி இருக்கிற கிணத்துல அவள் விழுந்து
இறந்து கிடந்தது எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அது கேஸு நடந்து தற்கொலைன்னு கோர்ட்டில் சொல்லி அந்த கேஸே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல. அதனால் நான் காலி பண்ணிட்டு எங்கள் சொந்த ஊரான இங்கே வந்துட்டேன் சார். இதுதான் சார் உண்மை. இது நடந்து ஒரு 6 வருஷம் இருக்கும் சார். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு வரதராஜன் ராஜுக்கிட்ட சொல்ல, ராஜு அதை ஏற்றுக்கிறதா இல்லை. ஏன்னா இறந்து போனது அவருடைய மனைவி. அவரால் தாங்க முடியலை. அதனால் சார் நான் நல்ல விதமாக கேட்குறேன், நீங்களே உண்மையை சொல்லிடுங்க. அந்த வீட்டில் யாருக்காச்சும் வாடகைக்குட்டிங்களா? அதுக்கப்புறம் இல்லை யாராச்சும் தங்கிட்டுருக்காங்களா உங்களுக்கு தெரியாமல்? ஏதாவது தகவல் தெரியுமா? இல்லை அந்த வீட்டில் வேறு ஏதாவது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வரதராஜன், சார் இல்லை எனக்கு தெரியல சார், உண்மையாகவே தெரியல சார். நான் எல்லாமே உண்மையை சொல்லிட்டேன். நான் எங்கே வேணால் வந்து சொல்கிறேன் சார். நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், வேணால் பக்கத்துலலாம் விசாரித்து பாருங்கள் அப்படின்னு வரதராஜன் பேசுகிறார். அப்போது ராஜு, சார் நான் இங்கே போலீஸாக மட்டும் வரல, என்னோடய மனைவிக்காக நான் வந்திருக்கிறேன். என் மனைவி எப்படி இறந்தான்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா அவள் ரொம்ப தைரியசாலி சார். அவள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நைட் நேரம் அதை உங்கள் வீட்டுக்கு போகணும்? அது பூட்டி இருக்கிற வீட்டை உடச்சிட்டு எதுக்கு உள்ளே போகணும்? அதுவும் இல்லாமல் அவளுக்கு இருட்டுனா பயம் சார். அதுவும் ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு அந்த இருட்டில் அவள் உள்ளே போய் என்ன பண்ணியிருப்பாள்? யாராவது அவளை இழுத்துட்டு போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலும் யாரும் இல்லை. அவளுடைய நகை எதுவுமே திருட்டு போகல, எதுவுமே நடக்கலை சார். ஆனாலும் உயிர் போயிருக்கு, ஹார்ட் அட்டாக். அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அவள் சின்ன வயசு சார் அப்படின்னு உருகி பேச ஆரம்பிச்சிட்டார் ராஜு. அதை கேட்டு வரதராஜன், சார் எனக்கு புரியுது சார், ஆனால் அந்த வீடு சரியில்லை சார். நான் எனக்கு அந்த வீட்டை பற்றி தெரிஞ்ச உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் இது யாரும் நம்ப மாட்டாங்க தாங்க சார். நீங்களாச்சும் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார்.